வணக்கம் நேயர்களே! அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஜிகி வித் மதியில ஒரு புதிய தகவல தெரிஞ்சுக்கலாம். நேத்திக்கு போட்ட வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். புத்தாண்டு முதல்ல கொண்டாடப்படுற நாடு எதுன்னு? விடை கிரிபாட்டி நாட்டோட கிறிஸ்துமஸ் தீவு. இதுதான் புத்தாண்ட வரவேற்கிற முதல் நாடு. இந்திய நேரப்படி டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடும். சர்வதேச தேதி கோட்டுக்கு பக்கத்துல யூடிசி +14 நேர மண்டலத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். யூடிசினா என்னன்னு? யூடிசியோட அப்ரிவியேஷன பார்க்கலாம். கோஆர்டினேட்டட் யுனிவர்சல் டைம். இதோட சுருக்கம் தான் யூடிசி. தமிழ்ல நாம என்ன சொல்லுவோம்னா, ஒருங்கிணைந்த உலகளாவிய நேரம். இந்த யூடிசி டைம் ஐஎஸ்டிய விட, அதாவது இந்திய திட்ட நேரத்தை விட 5½ மணி நேரம் குறைவா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து 5½ மணி நேரத்த மைனஸ் பண்ணா, நமக்கு இந்திய நேரம் கிடைக்கும். உதாரணமா, யூடிசிய பின்பற்ற நாடுகள்ல 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். 5½ மணி நேரத்த மைனஸ் பண்ணுங்க. இப்ப 3½ மணி கிடைக்குதா? அதனால தான் உலகத்திலேயே புத்தாண்ட முதல்ல கொண்டாடுற நாடு கிறிஸ்துமஸ் தீவு. அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். அப்ப புத்தாண்ட கடைசியா கொண்டாடுற நாடு எதுன்னு? இத நாம 2ஆ பிரிச்சு சொல்லலாம். முதல்ல மக்கள் வசிக்கிற பகுதி அமெரிக்கன் சமோவா. அடுத்ததா மக்கள் வசிக்காத பகுதி பேக்கர் ஐலாண்ட். இந்த 2 இடங்கள் தான் புத்தாண்ட கடைசியா கொண்டாடுறாங்க. ஒரு நாள் கழிச்சு. சரி நேயர்களே, ஜனவரி 2ஓட முக்கியமான தினங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல ஜனவரி மாதத்துக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ரோமானிய கடவுள் ஜானஸ் நினைவா ஜனவரி மாசத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஜானஸ் கடவுளுக்கு 2 முகங்கள் இருக்கு. கடந்த காலத்த பார்த்த மாதிரி ஒரு முகமும், எதிர்காலத்த பார்த்த மாதிரி ஒரு முகமும் இருக்கு. ஜனவரி மாதமும் கடந்த மற்றும் வரும் மாதங்களோட பொருந்தது தானே நேயர்களே? அடுத்து ஒரு குட்டி ஜிகேவ பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி மாதம் எதை பத்தின விழிப்புணர்வு கொடுக்குதுன்னா, தேசிய கண் அழுத்த நோய் விழிப்புணர்வு மாதமா ஜனவரி மாதம் இருக்கு. அடுத்து ஜனவரி ஃப்ளூஸ் அப்படின்னு ஜனவரி மாதத்த சொல்றாங்க. ஜனவரி ஃப்ளூனா என்னன்னு தானே கேக்குறீங்க? அரையாண்டு விடுமுறை முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணுமா, வேலைக்கு போகணுமான்னு ஜனவரி 2ஆம் தேதிய நாம ஃபேஸ் பண்றோம். லீவ் முடிஞ்சு அடுத்த ஒர்க்க பார்க்க போறது நமக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துது. அந்த சோர்வ தான் ஜனவரி ஃப்ளூன்னு சொல்றோம். இது மற்ற 11 மாதங்களுக்கு பொருந்தாது. அடுத்ததா ஜனவரி 2ல என்னென்ன தினங்கள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். முதலாவதா உலக உள்முக சிந்தனையாளர்கள் தினம். அவர்களுடைய சிந்தனைகளை அங்கீகரிக்கும் விதமா இந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த நாள ஆங்கிலத்துல வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் டேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா தேசிய அறிவியல் புனைக்கதை தினம். இந்த தினம் அமெரிக்க புனைக்கதை எழுத்தாளர் ஐசக் அசிமோ அவர்களோட நினைவா கொண்டாடப்படுது. ஜனவரி 2 அவருடைய பிறந்த நாள் ஆகும். இந்த நாள் ஆங்கிலத்துல நேஷனல் சயின்ஸ் ஃபிக்ஷன் டேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா தேசிய பஃபே தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஒரே இடத்துல பலவித உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணும் முறைக்கு நன்றி செலுத்தும் விதமா இந்த நாள் கொண்டாடப்படுது. அதோட சேர்ந்து தேசிய கிரீம் பஃப் தினமும் கொண்டாடப்படுது. நம்ம நாட்டுல கிடையாது, அமெரிக்கால மட்டும்தான். இந்த பஃபே முறையில உணவும் வீணாகாது. நமக்கு பிடிச்ச உணவுகளை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். சரிதானே நேயர்களே? அடுத்த தேசிய தனிப்பட்ட பயிற்சியாளர் விழிப்புணர்வு தினமா ஜனவரி 2 கொண்டாடப்படுது. ஆங்கிலத்துல நேஷனல் பர்சனல் ட்ரெய்னர் அவேர்னஸ் டேன்னு சொல்லுவோம். தனிப்பட்ட பயிற்சியாளர்களின் முக்கிய பங்கை அங்கீகரித்து ஸ்போர்ட்ஸில் உயர்ந்த லட்சியத்தை அடைய உதவி செய்பவர்களை பாராட்டக்கூடிய தினமாக அமையுது நேயர்களே. நம்மளுடைய இந்திய நாட்டுல ஜனவரி 2 முக்கியமான நாளா கருதப்படுது. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டோட மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1954 ஜனவரி 2ல நிறுவப்பட்டது. சரி நேயர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யாரு? நேர்களே, ஒரு க்ளூவும் கொடுக்கறேன். அது என்ன விளையாட்டு தெரியுமா? கிரிக்கெட். இதற்கான விடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு முக்கியமான தகவலோட பார்க்கலாம். பாய் நேயர்களே!